கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மே மாதத்திலையும் கூட இந்த வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட, இந்த மே மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 86:17 ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்திற்காக நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை செய்ய போகிறீர், எங்களை கேட்க போகிறீர். என் பகைஞர்கள் கண்டு வெட்கப்படும்படிக்கு ஒரு அனுகூலமான, ஒரு ஆச்சரியமான ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இது ஒரு விண்ணப்பமாகமோ சங்கீதக்காரன் கேட்கிறது. இது தாவீதினுடைய விண்ணப்பமா இருக்கிறது. தாவீது தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்யுங்க, என்னை தேற்றுங்க. நீங்கள் இதை எனக்கு துணை செய்கிறதையும் நீங்கள் என்னை தேற்றுறதையும் கண்டு என் பகைங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் துணை செய்கிறத பார்க்கணும், தேற்றுகிறத என் பகைங்கர் பார்க்கட்டும். அதை பார்த்து கர்த்தரே அவனுக்கு துணை செய்கிறாரே, கர்த்தரே அவனை தேற்றுகிறாரே என்று அதை நினைத்து அவங்க வெட்கப்படும்படிக்கு ஒரு அனுகூலமான, எனக்கு அனுசரணையான, சாதகமான, எனக்கு உகந்ததான ஒரு அடையாளத்தை காண்பித்து அருளும் என்று சொல்லி அங்கு சங்கீதக்காரன் விண்ணப்பமாய் வேண்டுகிறான். எதிர்பிராமன் சொல்கிறீங்க. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுகூலமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய, இந்த மே மாதத்தில் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இன்னொரு பொதுமொழி பெயர்ப்பில் எப்படியா சொல்லுகிறது, நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு அருளும். அதாவது நன்மைத்தனத்தின் அடையாளம் என்னவென்றால், ஒன்றை எனக்கு அருளும் என்று கேட்குறான். என் எதிரிகள் அதை கண்டு நாணுவர், ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்து உள்ளீர் என்று இருக்குது. அதாவது பொதுமொழி பெயர்ப்பில் சொல்லும்போது நன்மையான ஒரு அடையாளம் என்று சொல்லிட்டு ஒன்று அவர் கேட்குறாராம். அதை கேட்ட உடனே என் எதிரிகள் கண்டு வெட்கப்படுற அளவுக்கு ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செஞ்சுருக்கிறீங்க, எனக்கு ஆறுதலும் அளிக்கிறீங்க, அளித்துள்ளீர், கொடுத்திருக்கிறீர் அப்படின்னு அந்த பொதுமொழி பெயர்ப்பில் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே செய்யுங்க, காண்பித்தருளும்னு சொல்லியிருக்குது. பொதுமொழி பெயர்ப்பில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? எனக்கு துணை செஞ்சுருக்கிறீங்க, எனக்கு ஆறுதலும் கொடுத்துருக்கிறீங்க என்று சொல்லி அந்த மொழிபெயர்ப்பில் பொதுமொழி பெயர்ப்பு சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவர் துணையும் செய்வார். தேற்றுகிறதுனா ஆறுதல் படுத்துவார், நம்மை ஆற்றுவார். யார்? கர்த்தர் அல்ல. யார் ஆற்றுவார்? சோதரம். மனிதன் அல்ல, தேவனே நம்மை ஆற்றுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அது மாத்திரமில்லை, இன்னொரு மொழிபெயர்ப்பில் இந்த வசனத்தை பார்த்தா, தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய உதவிகளையும் மற்றவர்கள் காணும்படியான வெளிப்படையான சான்றை, வெளிப்படையான ஒரு அடையாளத்தை, வெளிப்படையான ஒரு உறுதிப்படுத்தலான ஒரு காரியத்தை எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க. அதனால் என்னை துன்பப்படுத்துறத நிறுத்தி விடுவாங்கள்ல. அதாவது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லும்போது சங்கீதக்காரர் எப்படி கேட்குறாராம், தேவனே நீங்கள் என்ன செய்யுங்க,
உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய உதவியும், நீங்கள் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதையும் நீங்கள் எனக்கு உதவி செய்கிறது எல்லாரும் பார்க்கும்படி செய்யுங்க. ஆண்டவரே, தேவனே இவனுக்கு என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு தேவனே ஆசீர்வதிக்கிறாரு, தேவனே இவங்களுக்கு உதவி செய்கிறாருன்னு மற்றவர் பார்க்கிற அளவுக்கு வெளிப்படையான அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், வெளிப்படையான உதவி, எல்லாரும் காணத்தக்கதான உதவியும் எல்லாரும் பார்க்கத்தக்க ஆசீர்வாதம் தேவனே நீரே எனக்கு தாங்க. அப்படி நீங்கள் வெளிப்படையாய் அவர்கள் சத்துருக்களும் பகைஞர்களும் மனிதர்களும் பார்க்கும்படி செஞ்சீங்கன்னா என்னை துன்பப்படுத்துகிறவங்க என்ன செய்வாங்க, என்னை துன்பப்படுத்துறதை நிறுத்திடுவாங்க. ஏன்னா தேவனே உதவி செய்கிறாரு, தேவனே அவனை ஆசீர்வதிக்கிறாரு, அவனை நாம் துன்பப்படுத்தக்கூடாது. இனிமே துன்பப்படுத்தினா தேவன் அவருக்கு துணை செய்கிறதுனால நம்மை எதிர்ப்பார், நம்மை பகைப்பார், நமக்கு விரோதமாய் தேவன் எனக்கு விரோதமாய் எழும்பி விடுவார் என்று சொல்லி அறிந்து துன்பப்படுத்துகிறதை நிறுத்தி விடுவார்களாம் பகைக்கிறவர்கள் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினதாக ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு மொழிபெயர்ப்பில் பரிசுத்த பைபிளுங்கிற மொழிபெயர்ப்பில் சொல்லும் பொழுது, தேவனே நீர் எனக்கு உதவுவீர் என்பதற்கு ஒரு அடையாளத்தை தாரும், நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க என்பதற்கு ஒரு அடையாளத்தை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறார். என் பகைஞர்கள் அந்த அடையாளத்தை பார்த்து கண்டு ஏமாற்றம் கொள்வார்கள். அவனுக்கு யாரும் இல்லை, உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை, ஆசீர்வதிக்க யாரும் இல்லை, துணை செய்ய யாரும் இல்லை அப்படி நினச்சிக்கிட்டு துன்பப்படுத்தி நம்மை பகைத்து கொண்டிருக்கிற அந்த பகைஞர்கள் இப்போ தேவன் உதவி செய்கிறத பார்த்து, அந்த அடையாளத்தை பார்த்து அவங்க என்ன செய்வாங்கல்ல, ஏமாற்றம் அடைவார்களாம். யாருமே இல்லைன்னு நினச்சோமே, இப்போ தேவனே அவனுக்கு என்ன செய்கிறாங்க, உதவி செய்கிறாரே என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்களாம், ஏமாற்றம் அடைவார்களாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போது உங்களை பகைக்கிற, உங்களை காரணமில்லாமல் நம்ம எதிர்க்கிற, காரணமில்லாமல் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் என்ன செய்வாங்க, ஏமாற்றம் அடைவார்கள். உங்களுக்கு யாருமே இல்லை, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சவங்க இன்னைக்கு பார்த்தா நீங்கள் வாழ்கிறதையும் தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறதும் ஆண்டவர் உங்களுக்கு துணை இருக்கிறதும் பார்த்து அவர்கள் பெருத்த ஏமாற்றம் அடைவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நீர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு உதவுவீர் என்பதை அது காட்டும். எது காட்டும்? நான் ஜெபம் பண்ணுகிறேன், என் ஜெபத்தை கேட்டு நீங்கள் உதவி செய்கிறீங்க என்கிறத இந்த அடையாளம், இந்த சாட்சி என்ன செய்து மற்றவர்களுக்கு காண்பிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஜெபிக்கிறவன், நான் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன், என் ஜெபத்தை கேட்டு தேவன் எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார், தேவன் எனக்கு உதவி செய்வார், தேவன் எனக்கு துணை செய்வார். அதை பார்த்து என் பகைஞர்கள், என்னை எதிர்க்கிறவர்கள் அதை பார்ப்பாங்க, அதை பார்த்து வெட்கப்படுவாங்க, அதை பார்த்து என்ன செய்வாங்க, ஏமாற்றம் அடைந்து போவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த மாதத்திலையும் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட நெருக்கத்தில், ஒருவேளை இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருப்பீங்கன்னா, எனக்கு யாருமே உதவி இல்லையே, எனக்கு யாருமே தயவு செய்யலையே, யாருமே எனக்கு துணை இல்லையே அப்படி சொல்லி நீங்கள் ஒருவேளை வேதனைப்படுங்க, ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களுக்கு துணை நிற்பார், அவர் உங்களுக்கு தேற்றுவார், உங்களை ஆறுதல் படுத்துவார். இந்த மாதத்தில் இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, பழைய மொழிபெயர்ப்பில் பார்த்தா, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி புரிந்து எனக்கு ஆறுதல் அளித்தபடியால் என்னை பகைக்கிறவர் பார்த்து நாணமடையும் வண்ணம் தயவு எனக்குள் உள்ளது என்பதற்கு ஓர் அடையாளம் காட்டியருளும் என்று சொல்லுகிறது. ஆண்டவரே நீர் எனக்கு உதவி புரிந்து எனக்கு ஆறுதல் அளித்தபடியால் என்னை பகைக்கிறவங்க பார்த்து என்ன செய்கிறாங்களாம், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வெட்கமடைகிறாங்களாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார் என்று சொல்லி இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட அடையாளத்தை காண்பிக்கிறார். தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் தரப்போகிறார். ஒன்று. ரெண்டாவது, தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், உதவி செய்ய போகிறார். மூன்றாவது, தேவன் உங்களுக்கு துணை செய்ய போகிறார். நான்காவது, உங்களுக்கு தேவன் என்ன செய்ய போகிறார், ஆறுதலை என்ன செய்கிறார், அளிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஐந்தாவது, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார், உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட இத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இந்த மாதத்தில் நாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவர் கட்டளையிட அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் யாருக்கு துணை செய்கிறார், கர்த்தர் ஏன் துணை செய்கிறார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம்.
இன்னைக்கு பிரசங்கத்துக்குடைய தலைப்பு என்னன்னு கேட்டு, கர்த்தர் துணையாய் இருந்து தேற்றுவார். அதாவது என்னன்னா, கர்த்தர் துணையாகவும் இருப்பார், தேற்றவும் செய்வார். கர்த்தர் துணையாய் இருந்து தேற்றுவார். கர்த்தர் ஏன் துணை செய்கிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். கர்த்தர் ஏன் துணை செய்கிறார் அப்படின்னா, சங்கீதம் 46:1 ஒரு வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? துணையுமானவர். அவர் எப்படி இருக்கிறார்? அவருக்கு ஒரு நாமம் இருக்கு, துணை செய்கிறவர். துணையுமானவர்ங்கிற ஒரு நாமமே இருக்குது. ஆமேன் என்ற ஒரு நாமம் இருக்குது. அடைக்கலம், கேடகம், துருகம் என்ற அவருக்கு நாமம் இருக்கிறது போல துணையுமானவர். அவர் துணையா இருக்கிறார். யாருக்கு? அவரை தேடுகிறவர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய ஜனத்துக்கு அவர் துணையாய் இருக்கிறார். அதனால் அவர் நமக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நாம் பாடுகிறோம், துணையாளரே துணையானீரே என் துணை நீர்தானையா, ஏசையா என் துணை நீர்தானையா. துணையாளரே துணையானீரே என் துணை நீர்தானையா, ஏசையா என் துணை நீர்தானையா. தள்ளிவிட மாட்டீரையா ஏசையா, தனிமையில் நான் இல்லை. தள்ளிவிட மாட்டீரையா ஏசையா, என் துணை நீர்தானையா. துணையாளரே துணையானீரே என் துணை நீர்தானையா, ஏசையா என் துணை நீர்தானையா. அவர் துணையாளராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கிறார். வலது பக்கத்தில் ஒரு நிழலை போல இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நமக்கு துணையா இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால அவர் துணை செய்கிறார். அவருடைய நாமமே துணையாளர். அதனால அவர் நமக்கு துணை செய்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்று, அவர் துணையாளராய் இருக்கிறார். ரெண்டாவது, அவர் நான் துணை செய்வேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையின் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் அழிந்து ஒளிந்து போவதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் என்ன செய்கிறேன்? உனக்கு துணை செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தபடியினால அவர் வலது கையை பிடிச்சுக்கிட்டு நமக்கு வாக்கு கொடுத்துக்கிறாரு. பயப்படாத, நான் உனக்கு என்ன செய்கிறேன்? துணை நிற்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறதுனால அவர் நமக்கு துணையாளராக இருக்கிறார். அவர் நமக்கு துணை செய்கிறவராகவும் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் 14வது வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிறு கூட்டமாய் இருக்கிற, சிறு ஜனமாய் இருக்கிற, எளிமையானவர்களாய் சிறுமையானவர்களாய் இருக்கிற அவர்களுக்கு யாக்கோபு என்கிற தன்னுடைய ஜனத்தை பார்த்து ஒரு வாக்கு கொடுத்தாரு. பயப்படாத, நான் உனக்கு என்ன செய்றேன்? துணை நிற்கிறேன்னு சொல்லி. நாம் தேவனுடைய ஜனங்களாய், சிறு கூட்டமாய், தேவன் தெரிந்து கொண்ட, அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய், கூட்டமாய், அவருடைய
இருக்கிறபடினால அவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எங்கெல்லாம் அவர் துணை நிற்கிறேன்னு வாக்கு கொடுக்குறாரோ அங்கெல்லாம் பயப்படாதேன்னு சொல்லி ஆறுதலான வார்த்தை வெளிப்படும், தேற்றுகிற வார்த்தை வெளிப்படும். அது மாத்திரம் இல்லை, எங்கெல்லாம் நான் உனக்கு துணை செய்றேன்னு சொல்றாரோ அங்கெல்லாம் அவர் பாதுகாப்பா இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? தேவன் நமக்கு அடைக்கலமும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அனுகூலமான துணையா இருக்கிறார். எங்கெல்லாம் ஆண்டவர் துணையா இருக்கிறாரோ அங்க பாதுகாப்பாகவும் இருப்பாரு, அங்க ஆறுதலாகவும் ஆண்டவர் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவன் அவர் துணையாளராய் இருக்கிறார். அவர் நமக்கு வாக்கு கொடுத்ததுனால துணை செய்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா நான் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம், அவருடைய வாக்கு தத்துவத்தையும் அவருடைய வார்த்தையை நாம் பெற்றவங்களாக இருக்கிறோம். அதனால அவர் நமக்கு துணை செய்கிறார். சரி, தேவன் நமக்கு துணை செய்வதால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். ஆகையால் நான் வெட்கப்படேன். வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்றும் அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கட்பாரை போலாக்கினேன். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையா இருந்தாலும் இங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தராகிய ஆண்டவரே எனக்கு துணை செய்கிறார், அவரே உங்களுக்கு துணை செய்து கொண்டு இருப்பார் என்று சொன்னா நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று நீங்க அறிந்துக்கோங்க. இன்னைக்கு ஒருவேளை நான் வெட்கப்பட்டுருவனோ, பொருளாதார காரியத்தில், ஆசீர்வாதத்தின் காரியத்தில், அவன் பெருக்கத்தின் காரியத்தில், உயர்வு காரியத்தில், இப்படி பலவிதமான காரியங்களை இதில் எதுலையாச்சும் நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ, என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில், எனக்கு கொடுத்துருக்கிற பிஸ்னஸில், என்னுடைய சொந்த பந்தங்கள் மத்தியில், என் ஜனத்தின் மத்தியில், என் ஊரார்கள் மத்தியில், என் ஊழியத்தின் மத்தியில், என் விசுவாச ஜனங்கள் மத்தியில், என் நம்ம சொந்த ஊழியருக்கு முன்பதாக, என் ஸ்தாபனத்துக்கும் தலைவர்களுக்கு முன்பதாக ஒருவேளை நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி தயங்கி இருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணை செய்கிறேன், அதனால நீ வெட்கப்பட மாட்ட, ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டே என்பதை நீ அறிந்து கொள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லுது. ஏன்னா நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைக்கிறான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிற நீதிமானே, என்னுடைய ஜனமே, என்னுடைய பிள்ளையே, நீ வெட்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு உரைக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, வெட்கப்பட்டு போவதே இல்லைன்னு நீங்க அறிஞ்சுக்கணும் வாக்கு கொடுக்கிற 9வது வசனம் அதே அதிகாரத்தில், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லோரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். இங்க என்ன சொல்றான்னா, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறதுனால என்னை ஆக்கினைக்குள்ளாக, என்னை தண்டனைக்குள்ளாக, என்னை குற்றவாளியாக நியாயம் தீர்க்கிறவன் யாரு? பலி போடுகிறவன் யார்? என்னை துணை செய்கிறது யாரு தான்? ஆண்டவர், கர்த்தர், தேவன், இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? துணை செய்து துணையாளராய் அவர் இருக்கிறார். அப்போ நம்மை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஏனென்று சொன்னால், இன்னொரு இடத்துல ரோமர் 8வது அதிகாரத்திலையும் கூட 31, 32, 33 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நமக்கு பட்சத்தில் இருக்கிறார் என்றால் நமக்கு விரோதமாக யார் நிற்க முடியும்? நிற்பவன் யார் என்று ஒரு கேள்வியை கேட்டுட்டு, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி என்று சொல்லிவிட்டு 33 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார் என்று சொல்லி அங்க கேட்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ தேவன் பட்சத்தில் இருந்தா
உங்களுக்கு, எனக்கு, நமக்கு யார் விரோதமாக நிற்க முடியும்? தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் யாரால குற்றம் சாட்ட முடியும்? தேவனே நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரே, ஆக்கினுக்குள்ளாக யார் தீர்க்க முடியும்? ஒருவேளை உங்களை அப்படி குற்றம் சாட்டியிருப்பாங்கன்னு சொன்னா, வீண் பழி சுமத்திருப்பாங்கன்னு சொன்னா, உங்கள் ஸ்தானத்தை பறிக்கணும் என்று சொல்லி உங்களுடைய இடத்தை அபகரித்து கொள்ளும்படி உங்கள் மேலே வீண் பழிகளை, குற்றங்களே, தாங்கள் செய்த தப்புகளை, தாங்கள் செய்த தவறை, தாங்கள் செய்த அநியாயத்தை மறைக்கும்படிக்கு உங்கள் மேலே குற்றத்தையோ வீண் பழியை சுமத்துவாரன்னு ஒரு நாளும் பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு நாளும் கலங்க வேண்டியதில்லை. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிற மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் அசைக்கப்படாத இருப்பேன் என்று சொல்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பட்சத்தில் நீதி இருக்கும்னு சொன்னால், உங்கள் பட்சத்தில் கர்த்தர் துணையாக இருப்பார் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாக யாரும் நிற்க முடியாது. உங்களை குற்றவாளியாக ஒரு நாள் ஒருபோதும் தீர்க்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவே முடியாது. உங்கள் விரோதமாக எழும்பவும் முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக துணை செய்து உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அவரோடு கூட யுத்தம் செய்து ஜெயிக்க யாரால முடியும்? ஒருவராலையும் கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யாருக்கு துணை செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நாளாகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, 2 நாளாகமம் 19:11 உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேத வசனம் சொல்லுது. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, உத்தமர்களுக்கு, தேவனுடைய பார்வையில் சரியாய் நிற்பவர்களுக்கு, அவருடைய வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய அநாதி தீர்மானத்தின் தெரிந்து கொள்ளுதன்படி, அவர் வசனத்தின்படி நடக்கிற உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய சித்தத்தை அறிந்து, அதன்படி நீங்கள் கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் என்று சொன்னால், உத்தமமாய் வாழ்வீர்கள் என்று சொன்னால், உத்தமனாய் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் துணை செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, 1 நாளாகமம் 12:18 வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாய் இருப்போம், உமக்கு சமாதானம், சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உனக்கு துணை நிற்கிறார் என்று. அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுகளுக்கு, படைகளுக்கு தலைவனாக்கினான் இருக்குது. இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். தாவீதை கர்த்தரே தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணியிருந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் தாவீது சிரசின் மேலே ராஜ அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து அவனை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு கர்த்தர் துணை இருக்கிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியனுக்கு, தேவ மனிதனுக்கு அவர் துணையாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமா, சோத்திரம். உத்தமனுக்கு தேவனுடைய வசனத்தின்படி, அவர் வார்த்தையின்படி, தேவ சித்தத்தின்படி நடக்கிறவனுக்கு, உத்தமமாய் நடக்கிறவனுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காது இரார்னு சொல்லுதே. அந்த உத்தமனுக்கு கர்த்தர் துணை செய்து நன்மைகளை வழங்குகிறார். தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்களுக்கு, தேவ மனுஷிகளுக்கு தேவன் துணையாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவ ஜனங்கள், தேவன் தெரிந்து கொண்ட தேவ ஜனங்கள் மேல அவங்களுக்கும் தேவன் எப்படி இருக்கிறார்? துணையாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னன்னு சொன்னா, ஒரு தனி மனிதன் யோசேப்பு தனியாய் இருந்தான். 12 சகோதரர்கள் இருந்தாலும் தனி மனிதனாய் அவன் ஒருவனை கர்த்தர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். யோசேப்பு அவன் தகப்பன் வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி, குழியில கிடக்கும் போதும் சரி, அவனை அடிமையாக விற்கும் போதும் சரி, அவன் எகிப்தில் இருக்கும் போதும் சரி, அவன் மேலே வீண்பழியை போடும் போதும் சரி, அவன் சிறைச்சாலைக்கு போகும்போதும் சரி, பார்வோன் ராஜாவுக்கு நிற்கும் போதும் சரி,
அவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் போதும் சரி, எப்பொழுதும் தேவன் அவனுக்கு துணையாகவே இருந்தார். ஏனென்றால் கர்த்தர் அவனை அழைத்திருந்தார், அவனை முன்குறித்தார், அவனை தெரிந்து கொண்டார், அவனை நீதிமான் ஆக்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவன் மேல விசேஷ தரிசனத்தை, விசேஷமான அபிஷேகத்தை வச்சிருந்தார். அதனால் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனிதன் மேல தேவனுடைய ஆவி அபிஷேகம் இருந்தபடியினால எப்பொழுதும் அவன் மரண பரியந்தமும் தேவன் அவனுக்கு துணை செய்து கொண்டே இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சோதரன் கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். இங்கே கானான் தேசத்துக்கு வருகிறார். அங்கே பஞ்சம் வந்த உடனே எகிப்துக்கு ஓடுகிறார். அங்கே ஓடும் பொழுதும் ஆபிராமின் மனைவியாகி சாராயை எடுத்துக்கொள்கிறாங்க. எடுத்துக்கொள்ளும் பொழுது அவனுக்கு எந்த பழமும், எந்த பணமும், எந்த ஆட்பழமும், எந்த துணையும் அவனுக்கு இல்லவே இல்லை. ஒரே ஒரு துணை, யார்? தேவன் மாத்திரம்தான் துணை. அவரை மட்டும் நம்பி வந்திருந்தான். அந்த ராஜாவை அவனால் எதிர்க்க ஒரு நாளும் திராணி இல்லை. தேவனை நம்பி இருந்தான். தேவன் அவனுக்காக யுத்தம் பண்ணி அவனுக்கு துணை செய்து யுத்தம் பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுபோல ஈசாக்குக்காகவும் கர்த்தர் என்ன செய்தார்? பெலிஸ்தர்களோடு யுத்தம் பண்ணினார். ஆமென். ஈசாக்குக்கு துணை செய்தார். அவனுக்கு நெருக்கம் வந்துச்சு, அவனுக்கு அவமானம் வந்துச்சு, அவனுக்கு இழப்பு வந்துச்சு, அவனை துரத்தி விட்டாங்க, அவனை தள்ளி விட்டாங்க, அவனை எவ்வளவோ துன்புறுத்தி பார்த்தாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் என்ன செய்தார்? துணை செய்தார். ஆபிரகாமுக்கும் கூட அபிமெலேக்கு ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்து ஆபிரகாமுக்கு துணை செய்து தேவன் தம்முடைய தரிசனத்தை, திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மோசே 40 வருஷம் எகிப்தில் இருக்கும் பொழுது அங்கு ஒரு எகிப்தியனை வெட்டி கொன்று போட்டது நிமித்தம் பார்வோன் மோசையை கொல்ல தேடுகிறார். தேடின பொழுது மோசையை தேவன் காப்பாற்றினார். பார்வோனின் பட்டயத்திற்கு தேவன் காப்பாற்றினார் என்று மோசையை அங்கு சொல்லுகிறார். யாத்திராகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி. பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார். அப்போ பார்வோன் கையிலிருந்து என்னை காப்பாற்றினது. 40 வயதா இருக்கும் பொழுது நான் சாகாம அவனுடைய பட்டயத்துக்கு என்னை காப்பாற்றினது யாரு? தேவன். ஏன்? தேவன் இவனை தெரிந்து கொண்டார், அழைத்தார், முன்குறித்து அபிஷேகித்திருந்தார். அவனை என்ன செய்தார்? தேவன் துணை செய்து அவனை காப்பாற்றினார். பார்வோனின் கையிலிருந்து காப்பாற்றினதுனால அவங்க மகனுக்கு என்ன பேருன்னு வச்சாராம்? எலியேசர். பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்த தேவன் நன்றி உள்ளவனாய் தன்னுடைய மகனுக்கு என்ன செய்தார்? எலியேசர் என்று சொல்லி அங்கு பேர் வைத்து அவர் எனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிறார் என்று சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் அந்த மகனுடைய பேரை சொல்லும் பொழுதுலாம் அவனுக்கு ஒரே ஒரு ஞாபகம், தேவன் எனக்கு துணை செய்கிறார், தேவன் எனக்கு துணை செய்தார், தேவன் எனக்கு துணை செய்கிறார் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சிருந்தாங்க? அதை அறிந்திருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், அவர் துணை செய்கிறவராய் இருக்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 86:17 திரும்ப வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞன் கண்டு. என்னை தேற்றுகிறதை அப்புறம் என்ன சொன்னா? தேவன் தேற்றுகிறார். ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஒரு தாய் தம் பிள்ளையை தேற்றுகிறது போல அவர் என்ன செய்கிறாராம்? தாயை போல தேற்றுகிறவராய் கர்த்தர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமாம், பாருங்க ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அப்படின்னா ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றதை மாதிரி நான் உங்களை தேற்றுவேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார். நீ இருக்கிற சமாதானத்தின் தேசமாகிய, சமாதானத்தின் பட்டணமாகிய உன்னுடைய தரிசன பூமியிலே, நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணி கர்த்தர் உன்னை தேற்றுகிறவராய், உன்னை ஆற்றுகிறவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், வேறொரு தேற்றரவாளனை உங்களிடத்தில் நான் என்ன செய்கிறேன்?
அனுப்புகிறேன். பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் உங்களோடு கூட நம்மோடு கூட எப்பயும் இருக்கிறார். நம்மை தேற்றும்படிக்கு, நம்மை ஆற்றும்படிக்கு, நம்மளுக்கு ஆறுதல் தரும்படிக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது மாத்திரம் இல்லை, தகப்பன் தன் பிள்ளையை தோளில சுமக்கிற மாதிரி தகப்பனை போல சுமக்கவும் செய்கிறார், தாயை போல தேற்றுகிறவராகவும் இருக்கிறார். இதையெல்லாம் உன்னை எதிர்த்தவர்கள், உன்னை விரோதித்தவர்கள், உன்னை பகைத்தவர்கள், உன்னை துன்புறுத்தினவர்கள், உன்னை துக்கப்படுத்தினவர்கள் என்ன செய்வாங்க? தேவன் துணை செய்கிறதை பார்ப்பார்கள், தேவன் தேற்றுகிறதையும் பார்ப்பாங்க, தேவன் ஆறுதல் செய்கிறதும் பார்ப்பாங்க, தேவன் சுமந்து ஆசீர்வதித்து நடத்துகிறதையும் என்ன செய்வாங்க? பார்ப்பார்கள். அல்லேலூயா. துன்மார்க்கர் என்ன செய்வாங்க? கண்களால் பார்ப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சங்கீதம் 23:5 வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பந்தி வைக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பதாக தேவனே உங்களுக்கு ஒரு பந்திய, ராஜ விருந்த, ராஜ மேன்மைய, ராஜ கனத்தை, ராஜ உயர்வை, ராஜரீக ஒரு பெருக்கத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்வார்? ஆயத்தப்படுத்துவார். கர்த்தரே ஆயத்தப்படுத்துவார். உனக்காக, உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அது சத்துருக்களுக்கு முன்பதாக அப்படி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவரே அபிஷேகம் பண்ணுவார். உங்க பாத்திரத்தை அவரே நிரம்பி வழிய செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதை எல்லாரும் காண்பார்கள். தேவன் மெய்யாகவே உங்களோடு கூட இருக்கிறார் என்று சாட்சி சொல்லுவாங்க. ஆமையா, ஆபிரகாமை தேடி வந்து தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து கொண்டோம். ஈசாக்கை பார்த்து தேவன் உம்மோடு கூட இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வந்து அவர்களே சொல்லுவாங்க. அதனால நாங்கள் உங்க பட்சத்தில் என்ன செய்கிறோம்? வருகிறோம் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். அதனால நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையும் வாக்கு தத்தத்தையும் உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க. அவர் இளைப்பாறுதலை தருகிற தெய்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சமாதான நதியை போல பாய்ந்து வரும். உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் சமாதான நதியை போல இருக்கும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால நீங்க ஒரு நாள் ஒருபோதும், நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்துவேன், என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். விரோதமானவர்கள் உன் பட்சத்தில் வரத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். யாவரோடும் சமாதானமாய் இருக்கும்படி கர்த்தரே உனக்கு சமாதானத்தை அருளி செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினா அது கர்த்தரால கூடின கூட்டம் கிடையாது. கர்த்தரே உனக்கு விரோதமாய் கூட்டத்தை ஏற்படுத்தல. அவர் உனக்கு ஒரு நாள் விரோதமாய் வரவும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவர்கள் உனக்கு விரோதமா கூடுறாங்களோ அவர்கள் உன் பட்சத்துல வருவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னு சொன்னா, பிலேயாம் தீர்க்கதரிசி பாலாக், மோவாப்பின் ராஜாவாகிய பாலாக் என்ன செய்றார்? இந்த ஜனத்தை நீ சாபம் போடு, நீ சபித்து விடு என்று சொல்லும் பொழுது சபிக்க போனவனை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கும்படி கட்டளையிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாபம் போடுகிறவனும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படிக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவார். சாபத்தையும் ஆசீர்வாதமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. எதிராய் வந்த பீலேயாம் தீர்க்கதரிசியும் இப்போ இஸ்ரவேலின் பட்சத்தில் திரும்பும்படிக்கு, பட்சமாகும்படிக்கு தேவன் அவனை கொண்டே, அவனை தூசிக்கவும் சபிக்கவும் வந்தவனை கொண்டு வெளியேறப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அவன் வாயினால் உரைக்க வைத்தார். அவன் வாயிலே வெளியேறப்பட்ட ஆசீர்வாதத்தை என்ன செய்தார்? உண்டு பண்ண வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபிக்க நினைச்சவனுடைய வாயில ஆசீர்வாதம் வரும்.
ஆமை சூத்திர சாபம் எடுக்கிற வாயில கத்தர் தீர்க்கதர் வெளியேறப்பட்ட தீர்க்க தரிசனத்தை உரைக்க வைப்பார், நன்மைகளை உரைக்க வைப்பார், சாட்சிகளை சொல்ல வைப்பார். அப்படிப்பட்ட அடையாளங்களை இந்த நாட்களில், இந்த வருடத்தில், இந்த மாதத்தில் கத்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். கிதியோன் ஒரு அடையாளத்தை கேட்டான். இந்த மீதியானியருக்கு விரோதமாய் நான் யுத்தம் பண்ணி போகணும் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க, அந்த அடையாளத்தை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்கன்னு கிதியோன் கேட்டான். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் கேட்குறான், நான் காணும்படிக்கு இல்லை, என் பகைஞர்கள், என்னை எதிர்த்தவர்கள், என்னை விரோதித்தவர்கள், அற்பமாய் பார்த்தவர்கள் என்ன செய்யணும், அந்த அடையாளத்தை பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் மாத்திரமில்லை, என்னை எதிர்த்தவர்கள், என்னை விரோதித்தவர்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்கள், என்னை அற்பமா பார்த்தவங்க, ஏளனமா பார்த்தவங்க, குறை சொன்னவர்கள், குற்றம் சாட்டினவர்களும் பார்க்கத்தக்க வெளியரங்கமான அடையாளத்தை கர்த்தர் இந்த நாளில் செய்ய போதுமானவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால நீங்க ஒரு நாளும் நீங்க தனிமையா இல்லை, தனியாகவும் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு துணையாளராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. துணையாளரே, துணையானிரே, என் துணை நீர்தானையா, ஏசையா என் துணை நீர்தானையா. துணையாளரே, துணையானிரே, என் துணை நீர்தானையா, ஏசையா என் துணை நீர்தானையா. தள்ளிவிட மாட்டீரையா ஏசையா, தனிமையில் நான் இல்லை. தள்ளிவிட மாட்டீரையா ஏசையா, என் துணை நீர்தானையா. கர்த்தர் இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.